அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான ஒரு பதிவு கேட்கக்கூடிய எல்லோருடைய தலை விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா இன்றைக்கு பலரும் கமெண்ட்ல தெரிவிக்கிறது என்ன அப்படின்னா, பல வருஷமா நான் ஒரு துஆவ கேட்குறேன், எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு. ஆனா 8 வருஷமா கிடைக்காத ஒரு பெரிய ஒரு வரம் இந்த ஒரு திக்ர ஓதி கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒரு உண்மை சம்பவம். இன்னும் இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஓதிய ஒவ்வொருவருக்கும் 3 நிமிஷத்துல பதில் கிடைச்சிருக்கு. வாழ்க்கையே மேஜிக்கா மாறிடுச்சு. நடக்காதது நடந்தது. இன்னும் பல கோடி ரூபாயை நான் இழந்துட்டேன். ஆனால் இன்றைக்கு அதைவிட பல கோடி ரூபாய் அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு அதையும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அதை பார்த்து படிங்க. அப்போ தான் இந்த ஒரு திக்ருக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இனிமே இந்த திக்ரை ஓதிட்டு என்னுடைய துஆ கபூல் ஆகலை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இது லட்சக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை. லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு சத்தியம் செய்து சொல்கிறாங்க, இந்த திக்ரை ஓதுங்க வாழ்க்கை வேற லெவலுக்கு மாறும் அப்படின்னு. இப்போ அந்த திக்ரு என்ன, எந்த முறையில் ஓதணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம். அல்லாஹும்ம லா இலாஹ இல்லா அன்த யா மன்னானு யா பதியு சமாவாதி வல்லர்லி யாதல் ஜலாலி வல் இக்ராமி யா ஹையு யா கையூமு சல்லி அலா சையதினா முஹம்மதி வாலா ஆலிஹி வசஹ்பிஹி வசல்லிம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹுவே நீதான் வணக்கத்திற்கு தகுதியானவன், கொடுப்பதில் மகத்தானவன், வானங்களையும் பூமியையும் விதானமாக படைத்தவன், மகத்துவமும் கண்ணியமும் வாய்ந்தவனே, உயிருள்ளவனே, என்றும் அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் சலவாத்தை பொழிவாயாக. இந்த ஒரு துஆவில் அல்லாஹ்வினுடைய இஸ்மே ஆசம் அப்படிங்கிற அழகான திருப்பெயர்கள் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு சலவாத்தும் இருக்கு. அதனால தான் இந்த ஒரு துஆவிற்கு அவ்வளவு சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கான். அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழையும் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க. உங்களுக்காக பலருடைய அனுபவங்களை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். பார்த்து படிச்சுட்டு அதற்கு பிறகு நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை நீங்கள் தொடங்குங்க. இப்போது இந்த ஒரு துஆவை எப்படி ஓதுனா பலன் கிடைக்கும், எப்படி ஓதி மற்றவங்களுக்கெல்லாம் பலன் கிடைச்சிது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல இந்த ஒரு துஆவை ஒரு முறை ஓதிக்கணும். அதற்கு பிறகு உங்களோட அந்த ஒரு ஹாஜத், அந்த ஹாஜத்தை நீங்கள் மனசில் சொல்லணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். அதற்கு பிறகு 2வது ஒரு முறை இந்த துஆவை ஓதணும். அதற்கு பிறகு உங்களுடைய தேவையை கேட்கணும். அதற்கு பிறகு 3வது முறை இந்த துஆ, அதற்கு பிறகு உங்களுடைய துஆ. அதாவது ஒரு முறை இந்த துஆ, அடுத்தது நீங்கள் விரும்பி கேட்கக்கூடிய அந்த துஆ. இந்த ஒரு சிறந்த திக்ரை நீங்கள் ஒரு ஹாஜத்துக்கு மட்டும் நீங்கள் நியத்து வைங்க. அல்ஹம்துலில்லாஹ். பலருக்கும் விதியை மாற்றி அமைச்சிருக்கு. ஓதுன நிமிஷத்தில் அல்லாஹ் பதில் கொடுத்துருக்கான். இது பலரோட வாழ்க்கையை மாற்றிருச்சு. இந்த ஒரு திக்ரு உங்களோட வாழ்க்கையையும் மாற்றும். இப்போது 8 வருஷமா என்னத்தை கேட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். 8 வருஷமா ஒருத்தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. நம்ம இந்த பதிவு போட்ட பிறகு ஒரு சகோதரி நம்பிக்கையோடு ஓதியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு அடுத்த மாதமே அவங்க ஓதிய மாதத்திலேயே அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டான். ஏன்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமான விஷயமே கிடையாது. நிறைய பேர் பல ஆண்டுகளாக தவம் இருக்காங்க. ஏன்னா மற்ற எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சிடலாம். இது அல்லாஹ் நேரடியாக கொடுக்கக்கூடியது. இதில் ஒரு சோதனை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் இந்த அமலை செஞ்ச பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கா அப்படின்னா அவங்களுடைய சந்தோஷம் எந்த அளவு இருக்கும் பாருங்கள். இன்னும் இந்த ஒரு துஆ திக்ரை நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக மட்டும்தான் ஓதணுமா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. எதை மனசில் நியத்து வச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். இது அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு திக்ர் அப்படின்னே நான் சொல்வேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவுடைய லிங்க்கை நான் இதில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் போய் பார்த்துட்டு எல்லா கமெண்ட்ஸையும் பார்த்து படிச்சுட்டு அதற்கு பிறகு நம்பிக்கையோடு ஓதுங்க. இன்னும் துஆ கபூல் ஆகக்கூடிய ரமலான் மாதத்தில் இருக்கும். இன்னும் லைலத்துல் கத்ருடைய இரவுகளில் கூட நீங்கள் இந்த திக்ரை ஓதலாம். இன்னும் நோன்பு திறக்கும் போது ஓதலாம். இன்னும்
சஹருடைய இஃப்தாருடைய நேரத்தில் ஓதலாம், தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஓதலாம், இன்னும் பாங்கு சொல்லும்போது கூட நீங்கள் இதை ஓதலாம். துஆக்கள் எந்த நேரமெல்லாம் மறுக்காம கபூலாகுமோ அந்த நேரத்தை எல்லாமே நீங்கள் பயன்படுத்தி இந்த ஒரு திக்ரை நீங்கள் வெறும் 3 முறை தான் நீங்கள் ஓத போகிறீங்க. இன்னும் இந்த ஒரு திக்ரை நீங்கள் பீரியட்ஸில் கூட ஓதலாம், தாராளமாக நீங்கள் ஓதலாம். ஏன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோ போடும்போது எந்த நேரத்தில் ஓதலாம், எப்படி ஓதலாம், எத்தனை முறை ஓதலாம் அப்படிங்கிற சந்தேகங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு இருந்தது. அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன். இதை எல்லா நேரத்துலையுமே ஓதலாம். துஆ கபூலாகக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் ஓதுனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு. ஆனால் நீங்கள் 3 முறை தான் ஓதணும். ஒவ்வொரு முறை ஓதிய பின்னையும் உங்களுடைய அந்த ஹாஜத்தை கேட்கறதுக்கு மறந்துடாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ் இந்த முறையில் உங்களுடைய நீண்ட நாள் கனவு லட்சியத்தை நீங்கள் கையில் எடுத்து அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. எனக்கு இது வாழ்நாளில் கிடைக்காது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா அதை முன்னிட்டு, இந்த திக்ரை முன்னிட்டு அதை நீங்கள் கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்னும் ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழணும், நல்ல மனசுக்கு பிடிச்ச ஒரு திருமண வாழ்க்கை நடக்கணும், இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நினச்ச வேலை கிடைக்கணும், ஒரு பெரிய வீடு கட்டணும், செல்வாக்கோட சொத்து சுகத்தோட நல்ல முறையில் வாழணும், இன்னும் குடும்பத்தோட அன்பாக இருக்கணும், இன்னும் நாங்கள் விரும்பக்கூடிய நபர் எங்கள் மேலே அன்பாக இருக்கணும், இன்னும் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சோதனையான காலம் எங்களுக்கு நீங்கணும், நோய்கள் நீங்கணும், மனக்கவலை துக்கம் நீங்கணும், டென்ஷன் குறையணும். இது போல் உங்களுக்கு பெரிய தேவைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நியத்து வைங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தஆலா எல்லா மக்களுக்குமே பலன் கொடுத்தது போல் உங்களுக்கும் பதில் கொடுப்பான். இது லட்சக்கணக்கான மக்கள் ஓதி பலனடைந்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை நீங்கள் கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலி தான், துஆ கபூல் ஆகக்கூடிய பாக்கியம் செஞ்சவங்க தான். அதனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டிருக்கு. இதை பார்த்தவொடனே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த பதிவுக்கு கீழேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் பாருங்கள். ஏன்னா இது நிறைய பேரால் ஓதி பலனடைந்த ஒரு திக்ரு தான். எனவே நம்பிக்கையோடு ஒதுங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துஆவையுமே கபூலாக்கி தருவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.